ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாத கிச்சன். இன்றைக்கி க்ரீன் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் 400 கிராம் சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் குழம்பு கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பரான டேஸ்டியான க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்கள் சிக்கன் வாங்கினீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.